உலகெங்கிலும் உள்ள ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்று நிறைவான வாழ்க்கை அமைய அபிராமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பதிவை தொடங்கலாங்க. மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்தில் துன்பங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் ரிஷபராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னே சொல்லலாங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனசுங்கிறது சின்னது. அந்த மனசில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சோகங்கள், மலையளவு துன்பங்களில் சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். இவங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற தலைவர் யாருன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் யாருங்க? கற்பனைக்கு அதிபதி. இதனால் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க. எல்லார்கிட்டேயும் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு உடைகள் கூட மிடுக்காக தோன்றக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. சுக்கிர பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அடடா அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் போல இருக்குது. இந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜோதிடத்தில் நாங்கள் சொல்கிறது, ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரருக்கு சுக்கிரன் உச்சம்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இவரோட அனுகிரகம் ரொம்பவே முக்கியங்க. அது என்னமா நவக்கிரகங்களில் நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னா குரு பகவான் தான். நாங்கள் கூட எப்படா குரு பயிற்சி வரும், அதனால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க, நான் மறக்க மாட்டேன். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரியில் பணம் அடிக்கிறது, திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் நல்ல அமௌண்ட் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இவர் தேவைங்க. ஏன் திருமணத்திலிருந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையறதுலேருந்து எல்லாமே திருமண வாழ்க்கையே முக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கு, காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு எல்லாமே இவர் ரொம்ப தேவைங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தது கிடையாதுங்க. இதனால தான் சுக்கிர பகவானே அதிபதியாக இருந்தாலும் ரிஷபம் கஷ்டப்படுறதுக்கான காரணம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டுங்க. இப்போ இந்த பதிவு எதுக்குங்க? மோசம் போனாலும் சரி, நாசமானாலும் சரி, மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய பண்புகள் ரிஷபத்துக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதமும் கஷ்டந்தான் படணுமா, இல்லை ஏதாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா, விடிவு காலம் பிறக்குமா, இல்லை விடியலுக்கான வழி தான் கிடைக்குமா, இப்படி உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே உங்களுடைய சின்னம் காளைங்க. மாடு மாதிரி உழைக்கிறேன், துளி அளவு கூட உயர்வில்லை, துளி அளவு கூட நிம்மதி இல்லை, ரிஷபம் இப்படி தான் கஷ்டங்களை அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னோட முதுகில் வச்சா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்க தாங்கிட்டு இருக்கு. ஆனால் ரிஷபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், யார் மனசும் புண்படக்கூடாது. இதுதாங்க ரிஷபம். தெய்வத்துக்கு நிகரான செயல்களை செய்கிறோம். ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கறது. அந்த ரிஷபம் அதை புரிஞ்சிக்காதனால தான் இவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிஷப ராசிக்காரங்கன்னா யாருங்க? இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இவங்களை சுற்றி இருக்குங்க. பேச்சால் கவர்ந்துட்டாலும் பேச்சால் எல்லாரையுமே கவர்ற திறன் படைத்தவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, மேலும் இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, இதை பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் இருக்க போகுதுங்க. எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னாலும் அதில் நல்லது தாங்க நடக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு புதன் பகவான் மாற்றம் ஆவாங்க. இதடுத்து உங்களுடைய அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாரு. அதாவது ராசியிலிருந்து எல்லாத்துக்கும் மேலே கடைசி நாளான இந்த மாதம் முடிவில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. ஸோ இப்படி கிரகங்கள் மாற்றமாகிறதும் இதனோட அமைப்பை பொறுத்து தாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறது. தடைப்பட்ட பணம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. எதுலேயுமோ தயக்கமோ பயம்
பயமோ இல்லாமல் நீங்கள் என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி இருக்குங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவசர முடிவுகளை எடுக்கிறது, அவசரமாக ஒரு வேலையை செய்கிறது, அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறது, இந்த மாதிரி அவசரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரிஷப ராசி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அழிச்சிடணும். இந்த ஒரு படத்தில் விஜயகாந்த் சார் சொல்லுவார் இல்லைங்களா, எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையில் அவசர முறை விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடுங்க. இதோட விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகுங்க. நமக்கு அது நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் மற்றவங்க கிட்ட சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு ஆசையான்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது ஆசைகள் தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதோட வீடு, மனை, நிலம் இது போன்ற சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் செய்யறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ அது சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லையோ வெற்றி நிச்சயங்க. இதை எடுத்து தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்குதுங்க. இதனால் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இது போன்று தாராளமாக பண்ணலாம். எல்லா விதமான நட்பலன்களுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சேருங்க. இதை அடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகமாகும். இதோட வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ உங்களுடைய தொழில் விஷயங்களில், வியாபார விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. தொழில் ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். இதோட உத்தியோக பணிகளில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே சரி, எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலுமே சரிங்க, பதவி உயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் முட்டி மோத வேண்டாம். வந்தால் பாருங்கள், வரலையா விட்டுட்டு வேலையை பாருங்கள், தன்னால் அது உங்களை சேருங்க. இதை எடுத்து வெளிநாடு போகிறதுல நீங்கள் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாங்க. இதனால் வெளிநாடு போகலாம். தொழில் ரீதியாகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணால் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுதா, அந்த இடத்துல அமைதியாக விட்டுருங்க. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா கவனமாக இருங்க. இதை அடுத்து ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட பழகிறப்ப எச்சரிக்கை அவசியங்க. ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட பழகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். என்ன பண்ணணும், கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடக்கணுங்க. அடுத்ததாக அரசியல் தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. போர் தொழிலில் உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போகிறீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வாகனத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி இது ரெண்டுக்குமே காரணகர்த்தாவாக சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி உங்களுக்கு அதிபதி. இப்போ சிறப்புங்க, நீங்கள் நினச்சது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். சுக்கிரன் சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக சொல்கிற, குறித்து வச்சுக்கோங்க, மனசில் பதிய கூட வச்சுக்கோங்க. ரிஷபராசி இந்த மாதத்தில் புதுசாக வீடு கட்டுறதுக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தனவரவுமே அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பணவரவு அதிகமாகுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், சின்ன சின்ன அழுத்தம் வரும். இருந்தாலுமே பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் பணவரவு, இந்த லாட்ரியில் பணம் விழுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் குவியக்கூடிய அமைப்பு தாங்க உங்களுக்கு இருக்குது. ரிஷபத்திற்கு இந்த மாதத்தில் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் உயரும். இதை அடுத்து ஆரோக்கியம், தசாபுத்திகள் சரியில்லை. இதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மிகுந்த அழுத்தம். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. குருவும் பார்க்கறதுனால கேட்ட இடங்களில் கடன் கிடைக்கும். கடனை உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, சர்க்கரை, கொழுப்பு இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தலைவலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வெளிநாடு வெளியூடு போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குங்க. தொழில், வியாபாரம், வேலை, படிப்பு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாடு செல்வது, வெளி மாவட்டம் செல்வது, வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இடம் மாறுதல் சாந்தமாகுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி அடையலாங்க. ரிஷபத்திற்கு இது எல்லாமே சாத்தியமாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக அமையும். எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க.
அதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.